குஜராத்தின் அகமதாபாத் பகுதியில் ரத யாத்திரையின் போது திடீரென மிரண்ட யானைகளை அதன் பாகன்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என? குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலே ரத யாத்திரை நடைபெற்று வருகின்றது. ஒடிசா மாநிலத்தினுடைய பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரைக்கு பிறகாக இந்திய அளவில் மிகப்பெரிய ரத யாத்திரை என்றால் அது அகமதாபாத்தில் நடைபெறக்கூடிய இந்த ரத யாத்திரை தான். ரத யாத்திரையிலே யானைகள் எல்லாம் அணிவகுப்பு ஊர்வலத்திலே பங்கு பெறும். அதன்படி இந்த ரத யாத்திரை இன்று பூரி ஜெகநாதர் கோவிலில் ஒடிசாவில் நடைபெறுவதை கொண்டு அகமதாபாத்திலும் நடைபெறுகின்றது. நூற்றாண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வைணவ அடையாளத்தினுடைய ஒரு நிகழ்வாக ரத யாத்திரை என்பது அகமதாபாத்திலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ரத யாத்திரைக்கு வந்திருந்த ஒரு சில யானைகள் அந்த அணிவகுப்பு ஊர்வலத்தின் போது தலைதிரிக்க ஓடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அங்கு எழுப்பப்பட்ட அந்த ஓசைகளை கேட்டு யானைகள் முரண்டு ஓடியதாக சொல்லப்பட்ட நிலையில் அங்கு இரண்டு பக்கமும் குழுமியிருந்த பக்தர்களும் பயந்து பின்வாங்கி கொண்டார்கள். யானைகள் தொடர்ந்து சாலையில் ஓடியபடி இருந்தன. அதன் பிறகு அந்த யானைகளுடைய பாகன்கள் கிட்டத்தட்ட 3 யானைகள் வரை ஓடக்கூடிய விதமாக இந்த காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன. உடனடியாக அந்த பாகன்கள் யானைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். யானைகள் தலைதெறிக்க ஓடிய நிலையில் அங்கிருந்த பக்தர்களும் பயந்து பின்வாங்கி கொண்டார்கள். எனவே ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெற்று விடுமோ என்ற ஒரு அச்சம் எழக்கூடிய அளவிற்கு யானைகள் இந்த ஊர்வலத்தின் பொழுது தலைதெறிக்க ஓடி இருந்தது. ஆனாலும் கூட அந்த பாகன்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு உடனடியாக தங்களுடைய யானைகளை கட்டுப்படுத்தியதன் காரணமாக எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இந்த அகமதாபாத் ரத யாத்திரை என்பது பிரிட்டிஷார் காலம் முதலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையை போன்று விஷ்ணுவை வழங்கக்கூடியவர்களுடைய அடையாளமாக வைணவத்தினுடைய ஒரு வழிபாட்டு சடங்காக அகமதாபாத் ரத யாத்திரை என்பது கொண்டாடப்படுகின்றது. வெறும் வழிபாடு சார்ந்ததாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குஜராத்திய மக்களுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய பழங்குடியின வழிபாட்டையும் பறைசாற்றக்கூடிய விதமாக இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதன் காரணமாக குஜராத் மாநிலம் முழுவதில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் யானைகள் அதில் பங்கேற்றிருந்த நிலையில் அவை மிரண்டு ஓடிய சூழ்நிலையில் அங்கிருந்த பக்தர்களுக்கும் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையிலும் உடனடியாக பாகன்கள் மூலமாகவே அந்த யானைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. யானைகள் மிரண்டு ஓடிய காட்சிகள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. யானைகள் ஓடியது, அங்கிருந்த பக்தர்கள் கூச்சலிட்டது என்ற அனைத்துமே தற்பொழுது பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. பாகன்களுடைய சமயோஜிதமான செயல்பாட்டின் காரணமாக எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் தொடர்ந்து நல்லபடியாக இந்த ரத யாத்திரை நடைபெற்று வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.